மாமா போன் அடிச்சிட்டு. ஹலோ மாமா. மாமா சொல்லு. என்னாச்சு கோவமா உங்களுக்கு? யார் சொன்னா? இப்படி பேசுகிறீங்களா? தான் எப்படி பேசுகிறேன்? என்னாச்சு மாமா கோவமா என் மேலே? என்னாச்சுன்னு சொன்னா தீத்துருவியா வந்து? என்னால் எப்படி தீர்க்க முடியும்? எனக்கே ஒன்றுன்னா நீங்கள் தான் சால்வ் பண்ணுவீங்க. அப்படியா? மாமா எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி தான் பேசணும்? இப்படி பேசிட்டு எப்படி பேசிட்டேன்னா எப்படி பேசணும்னு சொல்லு. அப்படி பேசிட்டேன். என் மேலே கோவத்தில் இருக்கு, அதான் இப்படி பேசுது. இப்போ என்ன பேச? மாமா சாரி மாமா. சாரியா? எதுக்கு சாரி? எது பேசினாலும் இப்படி கேட்கு, பேசாமல் இருப்போம். பேசவும் மாட்டேங்க, நம்ம பேசினா ஏதாச்சும் கேட்கு, கோவப்படுது. என்ன அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? மாமா நான் பேசினா நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க, அதான் தப்பாக ஏதாச்சும் பேசிடுவேணும்னு. எல்லாம் தப்பு தப்பாக தானே பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன பேசுறதுக்கு என்ன புதுசாக இருக்கா என்ன? இங்கே என்ன பண்ணேன் தப்பு தப்பா? நீ என்ன சரியாக பண்ணியிருக்காது சொல்லு. ஆ, என்ன சரியாக பண்ணியிருக்கேன்? நீ பண்ணதெல்லாம் நினச்சி பாரு. என்ன சரியாக பண்ணியிருக்கேன்னு நினச்சி சொல்லு, நான் அது சொல்கிறேன். நான் எதுவும் சரியாக பண்ணலையா? சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். எத்தனை மட்டும் சொன்னாலும் அதை தானே செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. அப்புறம் என்ன மாற்றிக்கிறேன் ஒவ்வொரு டைமும் இதான் சொல்லிட்டு இருக்கேன் மாற்றிக்கிறேன்னு. புரியலை மாமா. சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது, புரிஞ்சது இப்போ பண்ண போகிறது கிடையாது. மாமா இதில் மட்டும் குறைய கிடையாது. சொன்னதிலே உருப்படியாக பண்ணுற ஒரே காரியத்தை ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே எதுவுமே பண்ண மாட்டேக்கண்ணா நீங்கள் சொல்கிறது. ஏன் அது உனக்கா தெரியல? நான் சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கு டவுட்டு. சரி நீ பண்ணுறேன், சொல்லுங்க. சொன்னதானே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இனி சொல்லுங்க, நான் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணிடுவேன் இனிமேல் சொன்னதான். அப்போ என்ன செய்யணும்? சரியான மென்டலாக நீ சொன்னதை பண்ண மாட்டேங்க. அப்புறம் சொல்லுங்க, நான் பண்ணுறேங்க. என்ன செய்யணுங்க? சரியான பைத்தியமா நீ. சரி என்கிட்ட பேசணும்னு சொன்னால எங்கே இருக்க? ரூமில் தான் இருக்கேன். என்ன? அதான் எந்த ரூமில் இருக்க? அக்காலங்க? நான் இங்கே அக்கா ரூம்லேயே தான் இருக்கேன், அண்ணன் ரூமுக்கு போகலை. அக்கா அங்கே போயிட்டேன் அண்ணன் ரூமுக்கு பாப்பாவை கொண்டுட்டு. சரி சரி, வீடியோ கால் ஆன் பண்ணு. எதுக்கு மாமா என்ன பார்க்க போகிறீங்களா? உன்னை யார் பார்க்கணுன்னா? உன்னை பார்க்கறதுல இன்னைக்கு ஆன் பண்ணு. என்ன பார்க்க மாட்டீங்களா? ஏய்க்கு உன்னைக்கு நான் பார்க்கணும். சரி அப்போ வீடியோ கால் பண்ண சொல்கிறீங்க. வீடியோ கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணு தான் சொன்னேன். அதுக்கு உன்னையே பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. பாப்பாவை பார்க்கறதுக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அக்காட்ட கொண்டு ஃபோனை கொடுக்கேன். பொல்ல உடச்சிருவேன் நாயை. சொன்னதை முடிச்சு. ஃபோன் எங்கே இருக்கு? பெட்டில் தான் இருக்கேன். ஃபோன் எதுக்கு மடியில் போய்? இப்போ ஓகேவா? நீ பின்னாடி செவரு சரியாக தெரில. கை எங்கே இருக்கு? இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுட்டா பின்னாடி செவரேன். பைத்தியத்தை கட்டிட்டு நான் படுத்தா பாடிக்கப்பா. என்ன செய்ய? மொக்கு பிளாஸ்டரியாகவே தான் இருக்குது. அவ்வளோதான் பார்க்க நமக்கு தெரியுதான்னு பாரு. சொன்னதை மட்டும் செய். ஃபோனை கொஞ்சம் நேரம் வை. இப்போ நான் அப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாமா? நீ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணடா. எதுக்கு வெயிட் பண்ண? இங்கே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனியெல்லாம், அதான் வெயிட் பண்ணேன். சரி, நான் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதனால் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி, கால் பண்ணுவேன்னு சொன்னேன்னா என்ன சொல்லி கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன்? எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. சரி, ட்ரெஸ் மட்டும் தான் மாற்றேன்னு சொல்லிட்டு வந்தேனா? வேற என்ன? பூ வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் வைக்கேன். வேறு? வேற என்ன? அவ்வளோதானா? யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி லைனில் பேசினலாம், அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. சுனில் கேக் வெட்டிட்டலாம், அதை நான் சாப்பிட்டேன். அந்த கேக் அவன் வாங்கிட்டு வந்தது, கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் கொடுத்தேன். 2 கேக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் ரூமில் வச்சு சாப்பிடுதானாங்க. அவ்வளோதானா? அவ்வளவு தானான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் போட்டு விட்டுட்டேன். அண்ணன் எல்லாரும் மெசேஜ் பண்ணி விட்டாங்களா வாய்ஸில், அது எல்லாத்துக்கும். சரி, சந்தோஷம். வேறு? அவ்வளோதான் இல்லையா? ம், இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அவ்வளோதானான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் போட்டிருக்கேன். எங்கே? நம்மகிட்ட கழிச்சு கொடுத்தேன். அப்புறம் எப்படி? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கணும், அப்படி இருந்தாகணும் அப்படின்னு. அதான் நீ வாங்கினியா அம்மட்ட இல்லைன்னா அம்மாவை தந்தாங்களா? நான் தான் அக்காட்ட சொன்னேன், சரி என்ன தர சொல்லுவேன், வாங்கினேன். பைத்தியகாரி பைத்தியகாரி. சொல்கிறத விட கிளீனாக புரிஞ்சுக்கிடுவா. ஆனால் திடீர்னு மண்டை கோளாறாயிருது. கோவம் என்ன? மாமா எதுக்கு திரும்பி இருக்கீங்க? உங்களை பார்க்கணும். பார்க்கணுமா? ம், மாமா திரும்புங்க மாமா. அந்தாலும் குழஞ்சிருவா. ஜுங்கன் வந்து தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடா தெரியல. சொல்லு என்ன? போட்டுட்டலாம், அப்புறம் எப்படியே பேசுகிறீங்க? அப்படின்னா நீ இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்னைக்கு நீ சரியாக இருக்கியோ அன்னைக்கு நான் பேசுவேன். வேறு என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்னது தானே மீறி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ மட்டும் சொன்னால் கேட்பியோ நீ? சரி, நான் வீடியோ ஆஃப் பண்ண போகிறேன்.
பார்த்ததெல்லாம் போதும். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணுறவ? ஆ என்கிட்ட நீங்கள் சரியாகவே பேச மாட்டேங்கிங்க. இவ்வளோ நாளும் பேசலல்ல. ம் ஏதாச்சும் சொல்லணும்னா மட்டும்தான் பண்ணுறீங்க. முகத்தை கூட காட்டல இவ்வளோ நாளா. இன்னைக்கு வரவும் இல்லை, எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. நீங்கள் பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்க. பேசணும்ல, அப்புறம் என்ன? பேசுகிறோம்ல, வேற என்ன? 10 நிமிஷம் கூட ஆகலை, நீங்கள் முகத்தை உடனே காட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க. காட்ட மாட்டிக்கினா காரணம் இருக்குன்னு அர்த்தம். அது எதுக்காக, என்ன காரணங்கிறது யோசிக்கணும். யோசித்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எவன் வந்து என்னை லவ் பண்ணுன்னு சொன்னாலும் அதில் கோவம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ பயம் இருந்துச்சு. ஒரு வருஷம் தான் வேலை போயிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே அவ்வளோ பயம். சிட்டியில் யாரையும் லவ் பண்ணிடுவேனா, கல்யாணம் பண்ணிடுவேனான்னு. இப்போ கல்யாணம் பண்ணோன்னு அந்த பையன் விட்டு போச்சுன்னா எவட்ட பேசலாம், சண்டைக்கு மட்டும் போய் நிற்கல. அப்போ அவளை பேசுகிற அளவுக்கு இடம் யார் கொடுக்காருன்னு தான் நான் கேட்கேன். நீங்கள் தான் இதுலலாம் கரெக்டாக இருப்பான். நான் தானா சோட்டை விட்டு எழுத்துருவேன் நான். ரைட்டு, என்கிட்ட வந்து சொல்லுதாங்க, உங்களோட தான் வந்து சொல்லுதாங்க. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏனே குறை சொல்லுதீங்க. சரி, உனக்கு என்ன பிடிச்சிச்சேன்ட்ட? அப்புறம் அதே தானே அவ்வளோக்கும் பிடிக்கும். அப்புறம் என்னங்க? அது சொல்லக்கூடாது. ஏன் மாமா எனக்கு மட்டும் தான். என்னது இது கேட்கல, திருப்பி சொல்லு. போங்க. கொலையாது இருந்தால சொல்லு, சொன்னது திருப்பி சொல்லு. ஏன் மாமா எனக்கு மட்டும்தான். இப்போ எப்படி இருக்கணும்? இல்லை, நான் உன்கிட்ட கேட்கணும், பதில் சொல்லு. கேளுங்க மாமா. எங்கே இருந்து தாண்டி கற்றுட்டு வந்தேன்? இது சின்ன பிள்ளை மாதிரி குழஞ்சி குழஞ்சி பேசுறது. சொல்லுங்க. ஆமாம், சாமி வளகா போட நான் சொல்லிட்டு இருந்தாலும் கோவத்தில் நீ வந்து இருந்த. இங்கே எப்படி சொல்லலாம் என்கிட்ட கேட்காம? நான் போகிறேன்னு சொல்லவே இல்லை, நீங்களே எதுக்கு சொன்னீங்க? அப்படி தானே சண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தேன். என்னை வந்து கூட்டு போங்க, நீ பதில் சொல்லு. ஆமாம். இல்லை ஆமாண்ணா சொல்லிட்டு இருக்கேன். கையில் இருக்கணும், நீ நேரில் உன்னால் வச்சு விளாசி போடுங்க. பார்த்துக்கா, பார்க்கணும், பேசணும். உனக்கு தேவையான நேரம் ஃபுல்லாக நான் கூட இருக்கணும். அதுக்கு நீ எப்படி இருக்கணும்? நான் கரெக்டாக தான் இருக்கேன். கரெக்டாக இருக்கியா? கோவத்தை கிளறாத சொல்லிட்டேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி தானே செய்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் நீ செஞ்சிட்ருக்கியா? நான் போவாதுன்னு சொன்னல, ஏக்கு போனேன். அது நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க? இல்லை என்கிட்ட சொல்லாமல் வேற இருந்திருக்கீங்க. அதுக்கு அந்தாலும் உங்கள் அப்பா மேலே பாசம் பொத்துட்டு வந்துட்டோ? நீங்கள் பேசுகிற பேச்சு சரியில்லை. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ரகடா வந்தேன்னு வச்சுக்கா, அப்பனும் அவனுக்கு சேர்த்து வசமாக வச்சிருவேன். போனல, எங்கள் அப்பன் தான் முக்கியம். எங்கள் அப்பனை ஏக்கு அடிச்சின்னு கேட்டு போனல. இப்போ அங்கெல்லாம் இருக்கணும். அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு ஏக்கு எனக்கு ஃபோன் பண்ணுது, என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு ஏக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறேன். வாங்கங்க, உங்கள் அப்பா வீட்டில் போய் தானே இருக்க, உங்கள் அப்பனை வச்சு கேக் வெட்ட வேண்டியதானே? அது கல்யாணம் இல்லை, என் மாமா தான் எனக்கு வேணும். பேச்சில் ஒன்றும் குறையே கிடையாது. மாமா வேணா மாமா கூட இருக்கணுமா, இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டில் போய் இருக்கணுமா? நான் வருவேன் உங்கள் கூட தான் இருப்பேன். எனக்கு உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசை, உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்க, ஒரு வார்த்தை சாரி சொல்லலாம்ல. திருப்பி திருப்பி சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. வந்தரம் வாயை உடச்சி விடும். பார்த்துக்கா. ஆமாம், என் பழைய மாமா. என்ன மாமா கோவப்படுறீங்க? நான் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு அதில் ஒரு சொகுசு என்ன? ஏன் மாமா கோவப்பட்டதான் எனக்கு பிடிக்கும். இப்போ இல்லடி, எப்பவும் திருந்திக்கிட்டே மாட்டேன். திருந்தாத ஜென்மத்தில் நான் கட்டிக்கிட்டு வச்சுருக்கேன். மாமா சொல்லு, நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு. மாமா ஐ லவ் யூ மாமா. கடவுளே, என்ன தான் பெற்று வளர்த்தானு தெரியல. அப்போ என் உயிரை போட்டு வாங்குதான். மாமா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வரீங்களா? இது இந்நேரம் பகல்லையா? இல்லை மாமா, மிட் நைட்டில் ஏதாட்டு ஃப்ளைட் இருந்தால் கிளம்பி நாளைக்கு வாங்க. வேற ஏய்க்கு நாளைக்கு உங்கள் அப்பா நான் பைசா தரேன், ஃப்ளைட்டுக்கு போய் ஏன் வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கு. இல்லை லீவ் உங்கள் அப்பா தரேண்ணா. நீங்கள் அப்போ தான் அப்படி தான் பேசுகிறீங்க காலையில். ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஏன் இப்படி பேசணும்? வர கோவத்துக்கு தாப்பன் மணி சாத்தலாம் போல வருது. ஆட்டமாக போட்டு 2 பேர் சேர்ந்துக்கிட்டேன். நான் வேண்டாம் தானே உங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன். அப்போ அங்கே ஒழுங்கால இருக்கணும். ஏன் பேசுங்க பேசுங்க என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுற? அது நீங்கள் பண்ண தப்பால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், நான் உடனே அப்பாட்ட வந்து பேசி சமாதானம் பண்ணியிருப்பேன். நீ தானே உங்கள் அப்பா கிட்ட தான் நான் போய் பேசிப்பேன். ஆளை மண்டையும் பேர். நீ அந்த கேள்வி கேட்கான், நீ கேட்டுட்டு சித்தட்டு தானே இருந்த. அது எனக்கு தெரியலல்ல. பேசுறத பாரு, சின்ன பிள்ளை தோத்துரும். எனக்கு ஒரு டவுட் அடி, கிளியர் பண்ணு. உங்களுக்கு நான் டவுட்டு கிளியர் பண்ணவா? சொல்லுங்கள். செகண்ட் இயரில் 2 பேர் வந்தானுவேன், அதை விடு. அதுக்கப்புறம் இவன் வந்தான்ல ஒருத்தன், இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னான்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி. அவன் ஒருத்த மட்டும் தானா? வேறு யாரும் அவன் பின்னாடி வரலையா? மாமா எதுக்கு என்ன சந்தேகப்படுறீங்களா? நீ மென்டல் தாண்டி, உன்னை மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு சேர்க்கணும். போ, உன்னை சந்தேகப்படுறதா இருந்தால் உனையாண்டி நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறேன். அப்புறம் ஏன் அப்படி கேட்கீங்க? அது இப்போ கேட்கீங்க. இப்போ அதில் சொல்ல முதல்ல, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பதில் சொல்லு.
இவன் மட்டும்தானா? சொன்னால் கோவப்பட மாட்டீங்களா? சொல்லு, கோவப்பட மாட்டேன். இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தர் இருக்கானா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. யார் இது? எதுக்குடி மறைச்சேன் இவ்வளோ நாளா? ஆ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இல்லை இப்பவும் கண்டினியூ ஆகுதா? கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும், இந்நேரம் வரைக்கும். யாரடி அவன்? ஆ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கேன், உனக்கு அவ்வளோ தெரியுமா? சொல்லக்கூடாது தானே மறைச்சி வச்சிருக்கேன் இவ்வளோ நேரம்? ஆ கேட்டதுக்கப்புறம் அம்மான்னு சொல்கிறேன் என்ன? இப்போ நான் வேண்டாம் தாண்டி இருக்க நீ. ஆமாம், நீங்கள் எனக்கு வேண்டாமே, எனக்கு அவங்க தான் வேணும். அப்புறம் என்ன மயத்துக்கு என்ன கல்யாணம் பண்ண? ஆ கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் கேட்டலாடி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே இருக்காதான் நன்றி போனுட்டு நாடகமாக ஆடிட்டு இருக்கேன். நீ ஏமாத்திட்டாடி. அதுக்கு தான் இந்த சாக்கை வச்சு உங்கள் அப்பா வீட்டில் போயிருக்கியா? எப்படி? போதும் நிப்பாட்டுங்க, சும்மா போட்டுக்கிட்டே எதையோட பேசிட்டு இருக்காங்க. சும்மா பேசுகிறேண்ணா. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எதே நான் லவ் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அதான் நான் சொன்னேன். அது எனக்கு தெரியாதுல்ல மாமா, அதான் சொன்னேன். மாமா என் மேலே சந்தேகப்படுறீங்களா மாமா? என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாரியா? அன்னைக்கு மெண்டல் அசுத்தில் தான் குடிச்சாரு. எதுக்கு? அப்போ நான் வரமாட்டேன். வைத்தியம் உன்னை போய் யாராவது சந்தேகப்படுவாங்களா சொல்லு? நான் இல்லை, எவனுமே சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா நீ ஒன்றா நம்பர் ஒரு பைத்தியக்காரன்னு எனக்கு கூட தான் தெரியும். இனி இதோட என் வண்டி பேச மாட்டேன் தான் நல்லா தெரியுமா? நீ கல்யாணம் முடிஞ்சோட பிரியாட்ட என்ன சொன்னேன்? ஆ பிளட்டு மிக்ஸ் ஆகிட்டா, அதனால் அந்த கொழுப்பு எனக்கு வருமா? திமிரு வருமா? நீ எனக்கு சொன்னது உண்மை தான் போலடி. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தினிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்துக்கிற நந்தினிக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குடி. நான் சொன்னது கரெக்டு தானே மாமா? பிளட்டு மிக்ஸ் ஆகிடலாம், அப்போ வேலை செய்யுங்களா? அடி வாங்க போறடி இப்படி பேசணும்னா. சரி இப்போ சந்தோஷமா பேசணும் ஆசைப்பட பேசியாச்சு, வைக்கிட்டா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? பேசுங்க என்கிட்ட. நான் தூங்க வேண்டாம், காலைல வேலைக்கு போக வேண்டாம். என்கிட்ட பேச இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? முந்தி போர் அடித்தாலும் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க. நீ பேசு, நான் கேட்டுகிட்டே வேலை பார்க்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குவீங்க. அதெல்லாம் மைண்டில் இருக்கா இன்னும்? நான் உங்கள் அப்பா போனோன்னு எல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சேன். எங்கள் அப்பா வீட்டு போனால் எல்லாத்தையும் மறந்தால் உங்கள்கிட்டயே நான் பேசணும்னு ஆசைப்படுவேன். உங்களையும் தான் மறந்துடுவேனே. மறந்துட்டு இருந்தேன் நானும் சொல்லுதேன். போங்க, கஷ்டப்பட்டு ஒன்று என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கு என்கிட்ட பேசவே இப்போ பிடிக்கல, வைங்க வேணாம். சரி வைக்கிட்டா? சரி, நீங்களும் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொல்லு. போங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒன்று நீங்கள் பேச வேண்டாம். பேசுன்னு சொல்லிட்டலாடி, பேசு. ஆமாம், வர்றீங்களா? எதுக்குடி வருவீங்களா இங்கே இருக்கு? என்னாச்சு? உங்களை பார்க்கணும், உங்கள் பக்கத்தில் இருக்கணும். நான் தான் வரணுமா? நான் அப்போதே கேட்டேன். அப்போ தான் ஃபோன் அடிக்கும்போது கேட்டல. நான் அப்போதே சொன்னேன்ல, அக்கா வீட்டில் தான் இருக்க வாங்கன்னு. நீ சொன்னியா நான் அக்கா வீட்டில் இருக்கேன், என்னை பார்க்க வாங்கன்னு? ஆ அக்கா உனே இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா, அவ்வளோதான். அவளுக்கு ஆசை, ஏன்னா சுனில் யாரும் அங்கே வரமாட்டாங்கங்கிறதுனால அவள் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கா, கல்யாணம் செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான். நீ எனக்கு வாய்ஸ் போட்டியா இல்லை எனக்கு கால் பண்ணியா? மாமா நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை கல்யாண நாள் நீங்கள் வாங்க மாமான்னு சொன்னியா? பிரியா சொல்கிறேன் நான் கால் பண்ணி விஷ் பண்ணுன்னு. அதுக்கப்புறமா அப்பவும் முழு மனசாக பண்ணல, சந்தேகத்தோடு பண்ணுற என்ன? கல்யாணத்து அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீ ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்கங்க. ஆ என்ன நினைப்ப அப்படி சொல்லிகிட்ருக்க சொல்லு. சரி வீடு, சரி பயத்தில் ஃபோன் பண்ணாமல் இருந்த ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பிரியா சொன்னதுக்கப்புறமாட்டு வான்னு சொன்னேன், ஓகே. ஆனால் நான் வர்ற அளவுக்கு சூழ்நிலை நீ உருவாக்கலை. ஒன்று எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அக்கா வீட்டில் இருக்குன்னு, இல்லைன்னா நான் வரணுன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும். நீ எடுத்து சட்டை போட்டு என்ன சொல்லிட்டு போனேன்? நான் எங்கள் அப்பாட்டு பிறந்து தானே போனேன். ஆ நீ என் வீட்லேயும் போய் இருந்துக்கிட்டே நீ வானா நான் வரணுமோ? உடனே சண்டைக்கு வந்துடாத. அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலையில் சொன்னேன்னா நீங்கள் வர வேண்டியதானேன்ட்டு. வரலாம், அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். நீ அக்கா வீட்டுக்கு வாரண்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு. சரி நீ தான் கூப்பிடல, நானா வரணும்னா அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணியிருக்கணும். நீ எங்கே இருந்தால் நான் வருவனோ அங்கே இருந்திருக்கணும். நீ பிரியாட்ட என்ன சொன்ன? மாமா நேற்றே வந்திருக்கோன்ட்டு. இப்போ நீ எங்கே இருந்தால் நான் நேற்றே வந்திருப்பேன், அது யோசிச்சு பண்ண முடியாது உனக்கு. அப்போ இப்போ வரட்டா நம்ம வீட்டுக்கு? வந்துட்டு நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் எங்கிட்டு போகிறேன். ஆனால் அப்பா அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அக்கா வீட்டுக்கு நான் தான் விட்டுருக்கு. நான் இப்போ அங்கே வந்தேன்னா அக்காவை தான் திட்டும் அப்பா. நானும் வேறு சொல்லியிருக்கேன், நீங்களே போச்சாலும் நாங்கள் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு. சூப்பர், வெரி குட். நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க, நான் வரணும்னு ஆசைப்பட்றீங்க? அதான் எனக்கு இன்னும் புரியல. உங்கள் அப்பாவுக்கு மகளாக தானே இருக்கீங்க. உங்கள் அப்பாட்டே பேசிட்டு இருக்கலாம்ல. பதில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோடி, என் மரியாதைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வைஃப் ஒன்று
இனிமேல் எனக்கு கால் பண்ணாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் கால் பண்ண மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம், நான் அது ஏதோ கோவத்தை சொல்லிட்டேன். அதே கோவத்தில் இரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லலையே. நான் கட்டாயப்படுத்தினேன் என்கிட்ட பேசணும். மாமா நான் போக மாட்டேன்னு தான் மாமா சொன்னேன். உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீங்கள் எனக்கு வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. முழுசாகவே மென்டல் ஆகிட்டேடி. இவன் கூட வர்றவா என் வீட்டில் தான் இருக்கணும். என் வீட்டுக்கு வர மாட்டானா? அதுவும் உங்கள் அப்பனே சொன்னாலும் வர மாட்டானா? ஏதாச்சும் கேட்டுருப்பா அசிங்கம்மா வாயில். உங்கள் அப்பன் பேச்சை கேட்டுட்டு உங்கள் அப்பன் வீட்டிலேயே இரு. இனி பேசுங்கன்னு என்கிட்ட சொல்லாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாமா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க? அது கோவத்தில் சொல்லிட்டேன், விடுங்க. வருவேன் தானே இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. வாரேன். எங்கடி வர? எங்கே வர? நம்ம வீட்டுக்கு வருவேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் அங்கே தான் வருவேன். எங்கள் அப்பா போக சொல்லணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு புரியுதுல்ல, நீங்கள் கூட்டோன்னே நானே வருவேன். எப்போ மாமா வந்து பேசுவீங்க? போகாம உங்களுக்கு எப்போ குறையும்? இங்கே வாங்கலேன், நான் அப்படி பேசுகிறேன். புரிய வைக்க அப்பாவுக்கு. எனக்கு கோவப்படுறதா சொல்லிட்டேன். பேசி புரிய வைக்க போகிறேன். என்னது புரிய வைக்க போகிற? அப்போ அப்பாட்ட பேச மாட்டீங்களா நீங்கள்? பேச மாட்டேடி. உங்கள் அப்பாட்ட இப்போ இல்லை, எப்போவுமே பேச மாட்டேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ யாரும் ஒரு குறை சொல்லிக்க மாட்டாங்க, எடுத்து பேசிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சீப்பான கேள்வி என்னை பார்த்து கேட்டதுக்கப்புறம் நான் மூஞ்சி கொடுத்து பேசினா என்னடி மரியாதை எனக்கு? உனக்கு தான் இப்போ என் மரியாதை பற்றி கவலையே கிடையாதுடி. உங்கள் அப்பா தானே உனக்கு முக்கியம். பேசுறதுக்கும் கூட இருக்கிறதுக்கும் உனக்கு தேவையெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு தாண்டி நான் வேணும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணாண்டான்னு. இனிமேல் நீங்கள் எதுவுமே என்ன பண்ணாண்டா, போங்க. அதுக்கு தானே செயின் வேண்டான்னு. நீங்கள் தானே, நான் இதை அக்காட்ட கொடுத்து விடுவேன். விருப்பப்படி தான் இருப்பேன், அப்படி தானே? நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்படி தானே? கேட்கேன், நீங்கள் சொல்கிறது தானே நான் கேட்டு நடக்கேன். இப்படியே சொல்லிட்டு இருக்கதை வந்து அடிச்சு போடுவேன், சொல்லிட்டேன். நீ இப்போ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, அவ்வளோதான். என் பழைய நந்தினி இது இல்லை, அவ்வளோதான். என்கிட்ட வர்றதா இருந்தால் என் பழைய நந்தினியே வா, இல்லைன்னா வரான்டான் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்கள் அப்பாட்டெல்லாம் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்போ இல்லை, எப்போவுமே நான் வந்து பேச மாட்டேன். உனக்கா என்கிட்ட வந்து இருக்கணும்னு தோணுச்சுன்னா வா, அவ்வளோதான். இல்லை உங்கள் அப்பா கூட தான் இருப்பேன்னா இருந்துக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணாத. பார்க்க வாங்க, எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு பேசுங்கன்னா சொல்லாது, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். நான் ஆசைப்பட்ட நந்தினி நீ இல்லை. நீ என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீ பார்த்துக்கிறியா சொல்லு? எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் குறை இருந்தால் சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன். உனக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத, புரியுதா? நீ இருந்தால் தான் என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அந்தளவுக்கு நீ தான் என்னை மாற்றின, புரிய வச்சேன். ஆனால் நீ இப்படி பார்த்துக்கிறியா? நீ சொல்லு, கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு என் பேச்சை கேட்டு மரியாதை கொடுக்குற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும், புரியுதா? நீ சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கிற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். நான் சொல்கிற கேட்க முடியாது, உன் இஷ்டப்படி தான் நீ இருப்பேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நந்தினி, புரியுதா? நீ இருக்கிற மாதிரி இருந்துக்கும், நான் உன்னை டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். ஆனால் தயவுசெய்து நீ டார்ச்சர் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல சொல்லிட்டேன். பிடிக்கலன்னா இருந்துக்கா, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்லவே மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? உன் விருப்பம் தான். ஆல்ரெடி இப்போ எல்லாமே நீ உன் விருப்பப்படி தான் பண்ணிகிட்ருக்க. நானும் உன்னை எதுவுமே சொல்கிறதில்ல, கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அது உனக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உன் விருப்பம். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு பிடிக்காத பண்ணால் எனக்கு எவ்வளோ கோவம் வரும்ன்ட்டு. அது நீ பண்ணால் எவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் நீ இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தால் நான் உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இறங்கி வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ எவ்வளோக்குள்ளே நான் இறங்கி வரணும் அவ்வளோக்குள்ளே என்னை கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன், அப்படி தானே? நல்லா தான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். சரி சொல்லு, எதுவும் பேச போறியா? பேசு. மாமா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. நீ மாமாவை கூப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வரனே கூப்பிடு. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? நீ தான் நான் சொல்கிறது செய்ய மாட்டே, பிறகு என்ன? சரி, அன்றைக்கி எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நீ இப்படி கூப்பிடாத. இல்லைன்னா பிரியா என்னன்னே கூப்பிட, பழைய மாதிரி. பேசணும் ஆசைப்பட்டுலாம் பேசுனேன், கேட்க. இங்கே என்ன பேச? நீங்கள் கஷ்டப்படுறீங்களா மாமா? கஷ்டப்படலடி, கஷ்டப்படுத்துகிறேன். எவ்வளோ படுத்துறோம் படுத்து. இல்லாமல் நான் இருந்துக்கிட மட்டும் உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தானே போய் உட்காந்துருக்கேன். ஏறு. அதனால தாண்டி நான் காடு கரையெல்லாம் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அடையுது. ஹலோ, லைனில் தான் இருக்கேன், சொல்லலாம், கேட்பேன். நம்மளுக்கு யாரையும் கஷ்டப்படுத்திலாம் பழக்கம் கிடையாது. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு தான் பழக்கம். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? பேசுங்க, நான் கேட்கேன். சரி வரீங்களா ஊருக்கு?
நான் அங்கே வாரேன். ஆ, உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன். நீங்கள் அங்கே வாங்க, பார்க்கணும், உங்கள் கூட உட்காந்து பேசணும். எங்கே போவீங்க? அந்த வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. எப்போ போகிறீங்க? இங்கே எப்போ வருவீங்க? நாளைக்கு வரீங்களா? நான் காலைல போகிறேன். போயிட்டு இங்கே வந்தப்புறம் நான் உங்கள் கூட உட்காந்து பேசணும். கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். யார் வீட்டுக்கு போகிறீங்க? அப்பா வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னோட நந்தினி வரதா இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட நீ வரணும். அதையும் சொல்லிட்டேன். சரி, சொல்லு. பேசணும், இல்லை என்ன பேசணும் பேசு, கேட்க. என் சந்தோஷத்துக்காக நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான். உங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் என்கிட்ட பேசாண்டாம். இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. ஒன்றும் பண்ணாண்டாம். சரி. ஆனால் பவியை அவனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணான். அவன் இந்தளவுக்கு அவனுக்கு கஷ்டம் கொடுக்கலாம். இல்லைல்ல, பவிக்கு எதுக்கு உங்க அண்ணன் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கான்னு தெரியுதா? ஆ, அது சொல்கிறதுக்கெலாம் சரின்னு லூஸில் கொடுத்தாண்ணா. எதுக்கு? சரி, சாரி. எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லிடு, சாரி சாரின்ட்டு. இப்போ நீங்கள் அப்பாட்ட பேசவே மாட்டீங்களா? இனி எப்போ வந்து கூப்பிட்டு போவீங்க? இவ்வளோ தடவை என்ன தமிழில் தானே சொன்னேன். நான் காதில் விழுந்துச்சா விழலையா? உங்கள் அப்பாட்ட இப்போ இல்லை, எப்போவுமே வந்து நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பும் இல்லை, பேசவும் மாட்டேன். புரியுதா? அப்படி மன்னிப்பு கேட்டு தான் உன்னை கூப்பிட்டு வரணும்னா நீ அங்கேயே இருந்துக்கா. அப்படியா? நான் இங்கேயே இருந்துக்கணும்? அது உன்னுடைய விருப்பம் தான், முடிவும் உன் முடிவு தான். உனக்கு எங்கே இருக்க பிடிச்சிருக்கோ அங்கே இருந்துக்கிட வேண்டியதானே. என் பொண்ணு ஆசையாக நான் கேட்டேன்னு கையில் கொடுத்தேன். ஆனால் என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்க விடுதேடி நீ. ஆ, உங்ககிட்ட நான் எதை பார்த்து ஆசைப்பட்டேன்? லவ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஆனால் இப்போ சொல்கிறாங்க பாரு, அந்த பிள்ளையில யாரையாட்டு நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நமக்கு தெரில. அப்படியே நினைக்கிங்க? நான் இப்போ உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கல என்ன. சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ம், சரி. யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். யாரை பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், யாரை பிடிச்சிருக்கு? ஹேமாவா, ரேஷ்மாவா? யுவர் சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ம், ரேஷ்மா. ஓகே, டன். எப்போ பண்ணணும்? அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு, நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ம், ம், நம்பர் தரீங்களா? நான் பேசுகிறேன். நீ என்ன பேச போகிறீங்க? அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு டேட்லாம் கேட்க உங்களுக்கு ஓகேண்ணா? இங்கே கேட்குற முறை தப்பாக இருக்கு. வேறு எப்படி கேட்கணும்? யோசிச்சு கேளுங்க பார்ப்போம். பிரியா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாண்ணா? ம், எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். பேச மட்டும் தான் செய்ய போகிறீங்களா இல்லை கல்யாணமே பண்ணி வைக்க போகிறீங்களா? ம், ம், கல்யாணம் பண்ணி வைக்க நானே எல்லாம் பண்ணுறேன். சூப்பர், டபுள் டன். ஓகேவா? எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணுவீங்களா? ம், ஆமாம், நானே பண்ணுறேன். அப்படியா? எல்லாமே? ஆமாம், எல்லாம் தான். கல்யாணம் முடிகிற வரைக்கும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இல்லை, கல்யாணம் முடிஞ்ச பிறகு. ம், சரி, முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? நைட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்கல்ல. நைட் என்ன வேலை? கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, ஞாபகம் இல்லையா? இல்லை மறந்துட்டீங்களா? நைட்டு தூங்க ரூமுக்கு போன ஞாபகம் இருக்கா? ம், உங்கள் அண்ணன் 2 பேர் அக்கா எல்லோரும் வேலை பார்த்தாங்க. அந்த வேலை என்னன்னு பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அவங்க 3 பேர் பார்த்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். சரியா? ம், நல்லது. நான் ஏக்கு பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு ஆச்சு. இப்போ எல்லா வேலையும் பார்க்கணும்ல. என் ஃப்ரெண்டு மாதிரி என் கல்யாணத்தை பண்ணானுவேன். எல்லாம் பண்ணானுங்களா இல்லையா? அதுக்கு நான் பார்க்க மாட்டேன் அந்த வேலையெல்லாம். சரி, அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கட்டும். அந்த வேலைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். என்ன வேலை? சொல்லட்டா? ம், சொல்லுங்கள். யாரா ரேஷ்மாவா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? சரி, ரேஷ்மா ஃபஸ்ட்டா செகண்டா? செகண்டு தான், ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. தெளிவாக தானே இருக்கீங்க? ம், ஆமாம். இதிலலாம் குறைய கிடையாது. சரி, அப்போ அந்த ரூமில் ஃபஸ்ட்டு தான் வேணும். ஓகேவா? ம், அடுத்தா செகண்டு. எப்படி? ஃபஸ்ட்டு இருக்கணும், செகண்டும் இருக்கணும். ஓகேவா? டன்னா? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அசிங்கமா? ஆ, நீங்கள் சாரியில் உங்கள் பேச்சு ஏன் இப்படி மாறுறீங்க? மாறுறீங்களா? வந்துடும் மிதிச்சு போட நாய். ஆள மண்டையும் ஒரு என்ன தைரியத்தில் சொல்லிட்டு இருக்கேன். வேறு கல்யாணம் பண்ணி வைப்பான், கல்யாணம் பண்ணிக்கணுமா?
எனக்கு தேவைன்னா நான் எப்போவோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். உன்னை ஏன் கல்யாணம் பண்ணுறேன்? அப்போ வந்து கூட்டு போக மாட்டேங்க. வசமாக வாங்கிட்டு போயிடாத. நானே கொண்டு விட்டேன் உங்கள் அப்பா வீட்டில். ஆ என்ன தானே போனேன்? அப்போ நீ தான் வரணும். நீங்கள் வந்து கூட்டு போனால் தான் நான் வருவேன், இல்லை நான் வர மாட்டேன். அப்போ கேட உங்கள் அப்பா வீட்டில் நான் கூட வர மாட்டேன். நான் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிட மாட்டேல்ல. அதானே இந்த ஆட்டம் போடுத நீ. அதுக்கு தாண்டி இப்படி என்னை அலைய வைக்க. நான் தாண்டி காரணம் எல்லாத்துக்கும். உன்ட்ட வாயை விட்டு வளர்னது தான் எல்லாம் தப்பாக போச்சு. சரி வாங்க பார்க்கணும் உங்களை. நான் இனிமேல் ஒன்றும் தேடி வரைய மாட்டேண்ணா. நீ தேவைன்னா வா, இல்லைன்னா கடை. ஆமாம், அப்போ உண்மையாகவே நீங்கள் ரேஷ்மா கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்களா? உனக்கு பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு. இப்போ தாண்டி தெளிவாக சொல்லியிருக்கேன். பிறகு என்ன சாவடிக்கலை என்ன? கன்ஃபார்ம் தானே? கையில் சிக்கனை வச்சுக்கோ, காலத்தை நெரிச்சு போட பார்த்துக்க. பைத்தியம் மாதிரி சொல்கிறேன், திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கேன். அப்போ என்னை வந்து கூட்டு போங்க. உனக்கு தான் நல்லா தெரியும் நடி. நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு. அப்புறம் என்னத்துக்கு இந்த வீம்பு பண்ணிகிட்ருக்கேன்? உன்னை யாரும் போச்சோன்னாவளா? நீ நான் வீம்புக்கு போய் இருந்துக்கிட்டு ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இதுக்கு வா வான்ட்டு போவதுக்கு பாது தருதுல, திரும்பி வரதுக்கு பாது தரலையா? வந்து சரி, இல்லைன்னா கடை. மறுபடியும் உன்னை கூட வந்து உங்கள் அப்பாட்ட அசிங்கப்படுறதுக்கு என்ன? அப்போ இதுக்கு தான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன் 10 நிமிஷம் கழிச்சு. என்ன என்னென்ன கேட்க விளக்கண்ண வந்தேன்னு வச்சுக்கோ. சரி பேசுனா போதுமா? வைக்க எதுக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது நைட்டு? வேற தூங்க வேண்டாம். இவ்வளோ தூரம் பேசிச்சுல, பிறகு என்ன செய்யணும்? எனக்கு பேசணும் போல இருக்குது, பேசுங்க. நான் வைங்கன்னு சொல்கிற வரைக்கும். நீ வையின்னு சொன்ன மாதிரி தான் நான் வைக்கணுமா? சரி பிள்ளை கல்யாணம்னால சரி கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்படுதா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா இவன் விடிய விடிய நீ பேச சொல்லுதான். வை, என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறாங்க, பேச போகிறேன். யாரு? அண்ணன் 2 பேருமா? நீ தான் உனக்கு அண்ணனே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரையும். வேற என்ன அண்ணனுவலா? என் நண்பண்டி. உனக்கு அண்ணனுமே வேண்டாம், புருஷன் வேண்டாம், மைனிமாரி வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம். அப்படி தானே? உங்கள் அப்பா மட்டும் போதும் கேட. வை, நான் பேச போகிறேன் அவனோட. நான் லைனில் இருக்கேன், நீங்கள் பேசுங்க. அப்போ ஹோல்டில் தான் இருப்பேன், பரவாயில்லையா? சரி லைனில் இரு. சரி. மசமானா போய் சிக்கிட்டோம் போல. டே தர எத்தனை பிள்ளைகளும் பின்னாடி சுத்திச்சு. உன்னையாட்ட அக்செப்ட் பண்ணியா? நீயா போய் மாட்டிக்கிட்டியே. நல்லா வச்சு செய்தான். என்ன பாடுபடுத்துகிறான்.